வால்மணி செம்மணி ஜிராமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பேசுறீங்க ஐயா. நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷவுள்ள ஜாதகம் இறக்க குண ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில வந்து போனா ஒரு காலத்துல கொடி கட்டி பிறந்தீங்களா? ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தீங்களா? ஆமா. ஆக மொத்தம் என்கிட்ட ஜோசியம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, வறுமை துடிச்சிங்க இல்லையா? ஆமா. நோய் நொடி மருத்துவம் பார்த்து நோய் குணமாகல ஆச்சா? ஐயா நோய் நொடி குணமாச்சா என்கிட்ட வரதுக்கு முன்னாடி? இல்ல, அதுக்கு முன்னாடி குணமாகல, அப்புறம் தான் குணமாச்சு. என்கிட்ட வந்து நோய் நொடி குணமாகி நல்லா இருக்கீங்க, நீண்ட ஆயுஷா இருக்கீங்க. ஆமா. வரக்கூடிய ஆபத்து முன்கூட்டி சொன்னேன். ஆமா. ஐயா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரும், இந்த காலகட்டத்தில் கண்டம் வரும்னு சொன்னேன். ஆமா. அதே மாதிரி பிரச்சனை வந்து தானே ஒண்ணுமே இல்லாம எதுவும் தலை வந்து தலைப்பாயிட்டு போயின மாதிரி எந்த பிரச்சனையும் போயிடுச்சா? இந்த உலகம் நன்றி கட்ட உலகம் தெரியாம ஏமாந்துட்டீங்க. ஒரு நியூ மேக்ஸ் ஒரு கம்பெனி மூலியமா பல லட்சம் கட்டிங்க. ஆமா. அந்த பணமும் 4 லட்சத்துக்கு மேல பணம் கட்டிங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, நம்பி மோசம் போயிட்டீங்க. ஆமா. சொல்லுங்கய்யா. ஆமாங்க, உண்மைதான். ஆமா. ஆக மொத்தம் அதுக்கு முன்னாடி நீங்களே ராஜா நீங்களே மந்தின்னு சொல்லிட்டு யாரையும் பார்க்கல. ஆமா. என்னையும் பார்க்கல நீங்க. இல்ல, உங்களை பார்க்கல, அதுக்கப்புறம் தான் இப்பதான் பார்த்தேன். இப்பதான் என்ன பாத்தீங்க. இப்ப நான் சொன்ன ஜோசியெல்லாம் உண்மையா இருந்ததா கரெக்டா இருந்ததா? கரெக்டா இருந்ததுங்க. அதாவது நீங்க சொல்லாம நான் சொன்னேன் இல்லையா? ஆமா ஆமா, எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்க. அதே மாதிரி வருமானம் சுத்தமா இல்லைன்னு சொன்ன வருமானத்துக்கு 1-2 வழிமுறை பண்ணி கொடுத்தனா? ஆமா, கொடுத்துட்டீங்க. ஆமா. என்ன வயசு உங்களுக்கு? 75. 75 வயசு ஆயிடுச்சு. இன்னி வெளில உங்களுக்கு வந்து ஆரோக்கியமா உருவாக்கி கொடுத்துட்டா? அதெல்லாம் கரெக்ட் தான். வரக்கூடிய கண்டம், வரக்கூடிய விபத்து, வரக்கூடிய பிரச்சனையை நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டா? அதெல்லாம் கரெக்ட் தான். ஆக மொத்தல உங்க வாழ்க்கையில வந்து தோல்வி தான் இது வரலும் கண்டீங்க. ஆமா, தோல்வியை தான் கண்டேன். எனக்கு என்கிட்ட வரதுக்கு முன்னாடி. ஆமா ஆமா ஆமா, தோல்வியை தான் கண்டேன். இப்ப வெற்றி கண்டுபிடி வந்துட்டீங்களா? வந்துட்டு இருக்கேன். என்கிட்ட இப்பதான் வந்திருக்கீங்க, இப்பதான் பேசுறீங்க. இனிமேல் தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில முன்னுக்குற வைக்கணும்னு சொன்னேன். ஆமா. நான் நம்பிக்கையோட என்கிட்ட வந்தீங்க. ஆமா. இப்ப நம்பிக்கையோட நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கேன், உண்மையா நல்லா இருக்கேன். ஆமா. இப்ப சொத்து பிரச்சனை தீரணும், குடும்பத்துல மகிழ்ச்சி இல்ல, ஆமா, உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம போயிடுச்சு. அது கிடையவே கிடையாது, குழந்தைக்கு வேலையே இல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கல உங்களுக்கு. கிடைக்கல. அதாவது எங்களை மாதிரி ஜோசியரை பார்த்து நீங்க எதுவும் புத்திர தோஷம் நிவர்த்தி பண்ணல. ஆமா ஆமா, அந்த புத்திர தோஷத்தை அன்னைக்கே பண்ணிதான் இந்த குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கும். வயசான காலத்துல நமக்குன்னு ஒரு குழந்தை எல்லாம் போயிடுச்சு, நம்ம ஆதரவு இல்லாம நிக்கிறமேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்க. வருத்தப்படுறேன், உண்மைதான். அப்ப என்கிட்ட முன்னாடி ஜோசியம் பார்த்துருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமா உங்களுக்கு? வந்திருக்காது. அப்ப ஜோசியம் பார்க்கறது உண்மையா பொய்யா? உண்மைதான். ஆக மொத்தல இதுக்கு முன்னாடி இனி பிரச்சனை தீரும், நாளைக்கு பிரச்சனை தீரும், இது வெளியும் தீரல. ஆமா, தீரல ஐயா. காலத்தை நேரத்தை வீணா கழிச்சிட்டீங்க. ஆமா. பல கோடி ரூபாய் சொத்தை இழந்துட்டீங்க. இழந்துட்டேன். சொத்து உங்களுக்கு வர வேண்டியது ஒண்ணு இருக்குது மனைவி வழியில, அதுவும் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு புள்ள குட்டியில எதுக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு கேக்குறாங்க. ஆமா, கொடுக்க மாட்டேங்கிறாங்க, விருப்பப்படல. என்கிட்ட வந்து அந்த சொத்து பிரச்சனை தீரும்ன்ற நம்பிக்கையோட என்கிட்ட பேசுறீங்க. ஆமா. அந்த சொத்து பிரச்சனை தீரணும், வர வேண்டிய வேலை உங்களுக்கு வரமாந்து. அதாவது அரசன் மாதிரி ராஜ வாழ்க்கை வாழ்ந்தீங்க, கோடிக்கணக்கான சொத்து இருந்தது. நீங்களே ராஜா நீங்களே மந்திரி, உங்க அறிவு கொண்டு முன்னுக்கு வர முயற்சி பண்ணி தோத்துட்டீங்க. ஆமா. நீங்க வந்து எங்களை ஜோசியரை பார்த்து தீர்வு கண்டிருந்தா இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்காது, இந்த நிலைமை வந்திருக்காது. இந்த நிலைமையில் நீங்க கஷ்டப்பட்டு இருக்க மாட்டீங்க. அடுத்தவங்களுக்கு 75 வயசாவது, வருமானம் இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல, சொத்து பத்து மொத்தம் இழந்துட்டீங்க. இப்ப அனாதை மாதிரி இருக்கிறீங்க. அனாதை மாதிரியே தான் இருக்கேன். யாரும் உனக்கு கொடுத்து உதவல, சொந்த பந்தோட விலகி நிக்கிறாங்க. சொந்த பந்தம் பணம் இருக்கு, உனக்கு கொடுத்து உதவி பண்ண மாட்டாங்க. ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க, ஒரு சிங்கிள் 1 ரூபா. உங்ககிட்ட சொத்து பத்து பணம் சொல்ல எல்லாம் ஓடியாந்தாங்க. ஓடி வந்து நம்ம காலில் விழுந்தாங்க. ஆனா உங்ககிட்ட ஒண்ணு இல்லைன்னா எல்லாம் விலகிட்டாங்க, எட்டி உதைக்கிறாங்க. அப்போ அது ஜோசியம் பார்த்துருந்தா இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்குமா? வந்திருக்காதுங்க. காலம் கண்டு ஜோசியம் பாக்குறீங்க. ஆக மொத்தம் அதுதான் ஜோதிடம் பார்க்கணும். இதை நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நான் ராஜா மாறிக்கிறேன், போன அரசன் ஓஹோனுக்கிறேன், என்னை வந்து என்ன அசைக்க முடியும், ஆட்ட முடியும் அப்படின்வாங்க. என்னன்னா அசைக்க முடியும், கீழே விழுந்தவன உங்களுக்கு இப்பதான் தெரியுது நிலைமை. ஐயோ நான் நல்ல பிள்ளைங்களை சிவா கரெக்டா சொல்றாரு, அவர்கிட்ட ஜோசியம் பார்த்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது, நம்ம முன்னுக்கு வந்துக்கலாமே, நம்ம சொத்து பத்து இழந்திருக்க மாட்டோமே, நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்குமே என்று இப்ப எண்ணறீங்க. ஆமா. இது நிலைமை ஒரு நினைச்சு கூட பார்க்கல நீங்க.
ஆமா, எப்படிங்க நினைச்சு பார்க்க முடியும்? நல்லா இருக்கும்போது நல்லா இருப்போம்னு தானே நினைச்சிட்டு இருப்போம். கீழே விழுவோம்னு யாருக்காவது தெரியுமா? அப்ப நான் சொன்னது ஜோசியம் உண்மைதானே? நான் சொன்னதெல்லாம் இது மாதிரி நிலைமை வந்து நீங்க சொல்லாம நான் சொன்னது உண்மையா இருந்தா நம்ம அந்த சொத்து பத்துல அப்படியே இருந்திருக்கு இல்லையா? ஐயா 100க்கு 100 உண்மைதான் ஐயா. இன்னும் கொஞ்சம் எனக்கு டெவலப் பண்ணி கொடுங்க ஐயா, அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி தர போதுமா? போறோம். நன்றி நன்றி, வணக்கம்.